பிரம்மஹத்தி தோஷம் எனும் மிக கடுமையான பாவத்தை நீக்க முருகப் பெருமானால் நிறுவப்பட்ட 7 சக்தி வாய்ந்த சிவாலயங்களைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? திருவண்ணாமலைக்கு அருகில் அமைதியான செய்யாறு நதிக்கரையில் சப்த கரைக்கண்ட ஸ்தலங்கள் உள்ளன. அரிதாகவே அறியப்பட்ட ஆனால் ஆன்மீக ஆற்றலில் நம்ப முடியாத சக்தி வாய்ந்த 7 தெய்வீக கோயில்களின் தொகுப்பு. புராணத்தின்படி பார்வதி தேவி சிவபெருமானுடன் அர்த்தநாரீஸ்வராக ஐக்கியமாவதற்கு காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு யாத்திரை சென்றபோது வாழைப்பந்தலருகே உள்ள ஒரு காட்டுக்குள் ஓரிடத்தில் தங்கினார். அங்கு மணலால் சிவலிங்கம் உருவாக்கினார். ஆனால் அபிஷேகத்திற்கு தண்ணீர் இல்லை. தன் மகன் முருகனை அழைத்து தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார். தாய்க்கு உதவ முருகன் தன் தெய்வீக ஈட்டியான வேலை மேற்கு நோக்கி எறிந்தார். அது மலைகளை பிளந்தடித்து சென்றது. ஆனால் அங்கு பெருகியது சாதாரணமான நீர் அல்ல. அது 7 முனிவர்களின் குருதியால் சிவந்திருந்தது. புத்திராண்டன், புருபதனன், பாண்டரங்கன், போதவன், போதன், கோமன், வாமன். அதே பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தவர்கள். முருகன் சேயாற்றின் வடகரையில் 7 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து இந்த ஒவ்வொரு புனித தலத்திலும் சிவபெருமானை வழிபட்டு தனது பாவத்திற்கு பிராயச்சித்தம் செய்தார். அனைத்து 7 கோவில்களின் விவரங்கள், தொடர்பு எண்கள் மற்றும் தரிசன நேரங்கள் ஆகியவை குறித்து மேலும் அறிய என் வலைப்பதிவை பார்க்கவும். இணையதள இணைப்பு விவரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. 1. கரைக்கண்டேஸ்வரர் கோயில், காஞ்சி, திருவண்ணாமலையில் இருந்து 23 கிலோமீட்டர் தூரத்தில், காசியில் கங்கை நதி பாயும் வகையில் வடக்கு நோக்கி பாயும் சேயாற்றின் அமைதியான கரையில். இங்கு நீராடுவது வாரணாசியில் நீராடுவதற்கு சமம் என்று கூறப்படுகிறது. 2. அருள்மிகு வண்ணேஸ்வரர் திருக்கோயில், கடலாடி, திருவண்ணாமலையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவிலில் காமாட்சி அம்மன் மற்றும் கரைக்கண்டேஸ்வரர் வீற்றிருக்கின்றனர். இங்குள்ள சிவலிங்கம் கிழக்கு நோக்கியும் நதி வடக்கு நோக்கியும் பாய்ந்து ஆன்மீக மேம்பாட்டை குறிக்கிறது. 3. கரைக்கண்டேஸ்வரர் திருக்கோயில், மாம்பாக்கம், திருவண்ணாமலையிலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவில் பர்வதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த பண்டைய கோவில் சில பகுதிகளில் பழுதடைந்தாலும் தற்போது பக்தியுடன் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. 4. தென்மகாதேவி மங்கலம் சிவன் கோயில், 32 கிலோமீட்டர் தொலைவில். இது 7 கோவில்களின் நடுப்பகுதியில் உள்ளது. இது ஒரு பெரிய கோவில். முன்னிலையில் பெரிய குளம் மற்றும் கம்பி ஜன்னலின் வழியாக சிவனை நோக்கும் அழகான நந்தி சிலை உள்ளது. 5. கரைக்கண்டேஸ்வரர் திருக்கோயில், எலத்தூர், திருவண்ணாமலையில் இருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில். இங்குள்ள அம்பாள் தனது இடப்புற தோளில் குவளை மலர் வைத்திருப்பது சிறப்பு. இக்கோயில் சோழ மற்றும் விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்டது. கருவறையில் தங்க விமானம் உள்ளது. 6. கரைக்கண்டேஸ்வரர் திருக்கோயில், பூண்டி, 32 கிலோமீட்டர் தூரத்தில். பூண்டி மகான் ஜீவசமாதி அடைந்த இடமும் பூண்டி. 7. குரு விமலை கரைக்கண்டேஸ்வரர் கோயில், திருவண்ணாமலையில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவில் 2 கோயில்கள் உள்ளன. ஆதி கரைக்கண்டேஸ்வரர் மற்றும் கரைக்கண்டேஸ்வரர் வெறும் 300 மீட்டர் இடைவெளியில். சப்த கரைக்கண்ட ஸ்தலங்கள் வெறும் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல. முருகனை போன்ற சக்தி வாய்ந்த தெய்வம் கூட சிவபக்தி மூலம் மீட்பை தேடியது என்பதே அவை காலத்தால் அழியாத நினைவூட்டல்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப். இது உங்கள் ஆன்மாவை தொட்டிருந்தால். ஓம் நம சிவாய. முருகன் துணை.